நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கில் போக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி லைக் போட்டுருங்க. இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட பிரசிடென்ட் நம்ம ஜான் சீனா இருக்காப்புல, இன்னொன்று பிரைம் மினிஸ்டராக ஒருத்தர் வந்து யூகேக்கு இருக்காப்புல. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு முட்டல் மோதல் ஆரம்பத்துலேருந்து இருந்துக்கிட்டே இருக்குது கருத்து ரீதியாக. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு நாடு என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரையும் ஒரே ஃப்ளைட்டில் வந்து ஒரு இடத்துக்கு போக வச்சா மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்கிறக்க ரெண்டு பேர்த்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரே ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. திடீர்னு அந்த ஃப்ளைட் வந்து வெடிச்சிருது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சாகலை, ஒரு நாட்டில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அங்கே போய் இவங்க என்னெல்லாம் லூட்டி பண்ணுறாங்க, இவங்களை காப்பாற்றுறதுக்கு ரெஸ்கியூ மிஷன் என்ன பண்ணாங்க, இந்த குண்டு வச்ச வில்லன் யார், அதை எதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க கொல்ல பார்க்கணும் அப்படிங்கிற கதையை நோக்கி நகர்ற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. ஸோ இதை நான் ட்ரெயினில் பார்க்கும்போது நல்லா காமெடியாக ஜாலியாக இருக்கும், ஃபன் அண்ட் ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குது, காமெடிலாம் பெருசாக இல்லை. ஸோ ஒரு டைம் பாஸ் மூவி, ஒன் டைம் வேணால் வாட்ச் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு வந்து 2.5 கொடுக்கலாம்.